Hi, I am A-65. Perfect practice makes perfect னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ரெகுலரா இது 1 மணி நேரமா 1 மணி நேரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். என்னென்னலாம் நம்ம கத்துக்கிறோமோ நம்ம வந்து பிரெயின் வந்து ரியல் லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணா ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கலாம். என்ன வேணா கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி வந்து சில வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சென்டென்ஸ்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா பிரெயின் அதுக்கேத்தாப்புலயே மாறிக்கிட்டே இருக்கணும்ல. சோ அதுக்காண்டி இந்த ட்ரெயின் யுவர் பிரெயின் சொல்லுவாங்க. உங்க பிரெயின் என்ன பண்றீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு என்ன தேவைன்னா பிராக்டிஸ் தேவை. இந்த பர்ஃபெக்ட் பிராக்டிஸ் எதுக்கு தேவை அப்படின்னா பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இப்பப்ப இதான் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் ஒரு ரெகுலரா இருந்தாதான் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லாட்டி நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் படிச்சிருக்கேன். ஈவன் நானே 2-3 வருஷம் கிட்ட படிச்சிருக்கேன். ஆனா வந்து எனக்கு பர்ஃபெக்டா வந்தது இல்ல. சோ நான் அதுக்காண்டி என்ன பண்ணேன் அப்படின்னா பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெகுலர் பிராக்டிஸை எடுத்துட்டு வந்தேன். சோ நீங்களும் ரெகுலர் பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாவே வரும். இது என்னோட ப்ராமிஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ்ல ஈஸியா பேசலாம். வாங்க ஓகே நம்ம டாபிக் குள்ள போயிடுவோம். நம்மளோட பிரெயின் எப்பவுமே ஒரு சில ப்ராப்ளத்தை எடுத்துட்டு போயில நம்ம மைண்டுக்கு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை எடுத்துட்டு போயில என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கும். சோ இதுதான் நடக்கலாம்ப்பா, இததான் பண்ணு, இததான் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போயில இது எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை ஐடியாஸோ கொடுக்கும். நம்மளோட பிரெயின் வந்து ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. இந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு பிரச்சனையை தான் நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். So first question வந்து who is he, second question வந்து what is he, மூணாவது question வந்து how is he. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். நம்ம ஏன்னா வந்து பிரெயினுக்கு ஒரு கொஸ்டினை எடுத்துட்டு போனாதான் அதுக்கான ஆன்சர் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹூ இஸ் கீன்னு கேட்கறேன், இதுக்கான மீனிங் என்ன, இது எப்படி வந்துச்சு, இது இப்படிதான் கொஸ்டின் அமைக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு வந்தாதான் இது எதனால எப்படிங்கிறதுனா சில டவுட்ஸ் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பிரெயினுக்குள்ள வந்துச்சுன்னா இது கரெக்டா தான் சொல்றோமா, கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோமா, கரெக்டா தான் இடத்துல தான் இது சொல்றோமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா பிரெயின் உடனே ஸ்டாப் பண்ணிடும். பேசாதான் இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க பேசுங்க, நீங்க பிரெயின்ட சொல்லிருங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சஜஷன் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பேசிதான் ஆவேன், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் 100% தேவை, அந்த ஒரு ரீசனுக்காக நான் அதை பேசிதான் ஆகணும், நான் தப்பா இருந்தா கூட திருத்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நம்ம முதல்ல இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் கீனா அவர் யாருன்னு அர்த்தம். இப்போ ஹவு டு இன்ட்ரோடியூஸ் சம்படி டு சம்மன், ஒருத்தரை இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் பைக்ல பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு வந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போதைக்கு வந்து என்ன பார்த்து கேட்கிறாரு, ஹாய் A-65 அப்படின்னு கேட்கிறாரு. ஹலோ விக்கி அப்படின்னு நானும் சொல்றேன். ஸோ அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்டு கேட்கிறான், யார் அவரு அப்படின்னு கேட்கிறான். இவர் என் பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்றேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, அவர் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், ஹீஸ் அவர் யாரு அப்படின்னு கேட்கிறான். ஹூ இஸ் ஹீன்னு கேட்கிறான். ஹீஸ் மை நெய்பர், அவன் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு. இதுல இந்த ஹி அப்படின்னா வந்து சப்ஜெக்ட்னு பார்த்தோம், இஸ் அப்படின்னா வந்து வேர்ப்னு பார்த்தோம், வேர்ப்ல பி வேர்ப்னு பார்த்தோம், சி அப்படின்னா வந்து காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம். ஸோ காம்ப்ளிமெண்டா என்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நவுனா வரலாம். ஒரு நவுன், இது பேர் என்ன சொல்லுவாங்க, பெயர் சொல், அதாவது சப்ஜெக்ட் நவுன் அப்படின்னா வந்து பெயர் சொல்னு அர்த்தம். நவுன். மை நெய்பர், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். இது ஒரு சென்டென்ஸ் எப்படி அமைதுன்னா he is my neighbor, இவர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். இவர் யாரு, who is he இவன் கேட்கிறான். சோ இவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கான். சரி ஓகே, திரும்பி கேட்கிறான் who is he அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவா சொல்றேன், he is Mr. Vicky, my neighbor. இவர் பேர் விக்கி, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரரு. சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட். ஹி இஸ்னா வேர்ப்னு பார்த்தோம். சோ மிஸ்டர் விக்கி அப்படின்னா வந்து இது ஒரு நவுன். சோ இதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட், இது ஒரு காம்ப்ளிமெண்ட்.
அப்பனா என்ன பார்த்தோம், ஒரு சென்டென்ஸ்ல 2 நவுன் வரலாம். அதாவது 2 முடிக்கும். காம்ப்ளிமெண்டா எனி வேர்ட் கேன் பி யூஸ்ட் as a காம்ப்ளிமெண்ட். எந்த வார்த்தையை வேணா காம்ப்ளிமெண்டாக யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஓகே அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். எனி வேர்ட் கேன் பி யூஸ்ட் as a காம்ப்ளிமெண்ட் சொன்னோம். இது எதை தவிர, மெயின் வேர்பை தவிர எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்பனா இது ரெண்டுமே என்ன சொன்னா, 2 நவுன் வரலாம். ஒரு சென்டென்ஸ்ல 2 நவுன் என்ன வரலாம், காம்ப்ளிமெண்டா வரலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு இருக்குங்க. அப்போதைக்கு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு, வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு கேக்குறான். இவரு என் கூட வேலை செய்யறவர். ஹி இஸ் மை கலீக். இது வந்து கொலீக்னு சொல்லக்கூடாது, கலீக் அப்படின்னு சொல்லணும். இவரு என் கூட வேலை செய்யறவர்னு அர்த்தம். இவர் என் கூட வேலை செய்யறவரு, என் கூட வேலை செய்யறவரு. சப்ஜெக்ட்னு பார்த்திருந்தோம். இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, நவுன். இது நவுன், பெயர்ச்சொல். இது ஏன்னா வந்து மை கலீக் அப்படின்னா வந்து என் கூட வேலை செய்பவரு அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல் தானே. அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தா வேகமா ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு. வேகமா பைக்ல போயிட்டு இருக்க, இவர் யாரா இவன் வேகமா போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கல ஃப்ரெண்டு கேட்கிறான். அதுக்கு நான் சொல்றேன், இவரு என் கிளாஸ்மேட்டுப்பா, இவன் என் கிளாஸ்மேட்டு. ஹூ இஸ் ஹீன்னு கேட்கிறா. அப்படி இவன் என்னோட கிளாஸ்மேட்டு, இவன் என்னோட கிளாஸ்மேட்டுன்னு சொல்றேன். யார் இவரு? ஹி இஸ் மை கிளாஸ்மேட். சப்ஜெக்ட், இது வேர்பு, இது காம்ப்ளிமெண்ட். இவர் யாரு? ஹி இஸ் மை கிளாஸ்மேட். இதே மாதிரி இவர் காலேஜ் மேட்டா இருந்தா ஹி இஸ் மை காலேஜ் மேட்னு சொல்லலாம். ரூம்மேட்டா இருந்தா ஹி இஸ் மை ரூம்மேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிதான் ஒருத்தர இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது. இவர் அவன் யாருன்னு கேட்கிறான். அதுக்கு வந்து ஹி இஸ் மை நெய்பர், இவர் என் பக்கத்து வீட்டுக்காரரு. இவர் மிஸ்டர் மூர்த்தி என்னோட பக்கத்து வீட்டுக்காரரு. ஹி இஸ் விக்கி மை பக்கத்து வீட்டுக்காரரு. ஹி இஸ் மை கலீக், இவர் என்னோட வேலை செய்பவர். ஹி இஸ் மை கிளாஸ்மேட், என்னோட வகுப்பு நண்பன். ஹி இஸ் மை காலேஜ் மேட், என்னோட காலேஜ் படிக்கிறவன். ஹி இஸ் மை ரூம்மேட், என் கூட ரூம்ல இருப்பவர். இந்த மாதிரி என்ன வேணுமோ அதை சொல்லிக்கோங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஒண்ணும் இல்லைங்க, தன்மை. செகண்ட் பர்சன்னா முன்னிலை படர்கை. இது வந்து தமிழ் இலக்கணத்துல தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமா சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருப்பேன். ஸோ ஐ அப்படின்னா வந்து நான், யூ அப்படின்னா வந்து நீ, ஹி அப்படின்னா வந்து அவர், ஷி அப்படின்னா வந்து அவள், இட் அப்படின்னா அது, வி அப்படின்னா நாங்கள் நாம், யூ அப்படின்னா வந்து நீங்கள், தே அப்படின்னா வந்து அவர்கள் அவை. பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம்னா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். ஹி இஸ் மை நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தோம்ல. சோ என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், ஹி இஸ் மை நெய்பர். நெய்பர் அப்படின்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரன்னு அர்த்தம். ஹி இஸ் மை நெய்பர், இதைதான் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். சோ இது என்னன்னு சொல்லுவாங்க, என்னுடைய அப்படின்னா வந்து மை நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். யுவர் உங்களுடைய அப்படின்னு சொல்லிட்டோம். யுவர் அப்படின்னா உங்களுடைய, ஹிஸ் அப்படின்னா வந்து அவனுடைய, ஹர் அப்படின்னா வந்து அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, அவர் அப்படின்னா வந்து நம்முடைய, யுவர் அப்படின்னா வந்து உங்களுடைய, தியர் அப்படின்னா வந்து அவர்களுடைய, அவற்றினுடைய. இந்த மாதிரி 2 மீனிங் குறிக்கும். இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க, ஒரு சிங்குலர். இது செகண்ட் பர்சன் சிங்குலர். இது வந்து அந்த தன்மை முன்னிலை படர்கையில சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஒருத்தர சொன்னா அது சிங்குலர், பல பேர் இருந்தாங்கன்னா அது வந்து ப்ளூரல்னு சொல்லுவாங்க. தன்மை முன்னிலை படர்கை, இதை கேள்விப்படணும். இலக்கணத்துல இது டீப் அண்ட் டெப்தா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே தேவையில்ல. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல், இதெல்லாம் தேவையே இல்லைல்ல. நமக்கு தன்மை முன்னிலை படர்கை எல்லாம் என்னன்னு தெரியாது. என்ன எல்லாருக்கும் தமிழ் இலக்கணத்தை தன்மை முன்னிலை படர்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கிலீஷ் கிராமரா அவ்வளவா தெரிஞ்சுக்க வேணாம். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மைனா என்னுடைய ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் அப்படின்னா உன்னுடைய ஞாபகம், ஹிஸ் அவனுடைய ஞாபகம், ஹர்னா அவளுடைய ஞாபகம் வச்சுக்க, இட்ஸ் அதனுடையது, அவர் அப்படின்னா நம்முடையது, யுவர் அப்படின்னா உங்களுடையது, தியர் அப்படின்னா அவர்களுடையது, அவற்றினுடையது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் வைக்கலாட்டி போக போக பார்த்துக்கோங்க. அது லைட்டா மட்டும் சிம்பிளா இந்த மாதிரி மைனா என்னுடைய அப்படிங்கறத சிம்பிளா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஞாபகம் மைண்ட்ல ஏத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒண்ணு ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகே, நம்ம போக பிராக்டிஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போதைக்கு ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது.
ஒரு பொண்ணு பேசணும்னா இப்ப என் ஃப்ரெண்டு யாரா அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசணும்னு உனக்கு பொறுக்காதே, யாரா இந்த பொண்ணு, ஏன்னா வந்து எல்லாரும் ஃப்ரெண்டு யாரா அந்த பொண்ணு திடீர்னு உன்கிட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏய் இது யாரு அந்த பொண்ணு போயிடுச்சு, ஹாய் என்ன அப்படின்னு கேக்குது. நானும் சொல்றேன் ஹாய் சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கையில யார் அந்த பொண்ணுன்னு கேட்கான். சோ யாரா அந்த பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு, இஸ் மை கசின், இது எங்க பெரியப்பா பொண்ணு அப்படின்னு சொல்றேன். சி இஸ் மை கசின் சொன்னா மட்டும் போதும். ஏன்னா சி அப்படிங்கிறது பெண்மையை தான் குறிக்கிறது. கசின் அப்படின்னா வந்து சகோதரி அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். ஸோ நம்ம வந்து சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வேணாம். ஸோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே, கசின் சிஸ்டர். இந்த மனது இலக்கணத்துல அது ஒரு மிஸ்டேக். ஆனா சி இஸ் மை கசின்னு சொன்னாவே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கையில விளக்க வச்சுக்கிட்டு சிலையா நின்றுட்டு இருக்கு. யார் அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு கேட்கிறான். ஆட இந்த பொண்ணு தெரியாதா, இந்த பொண்ணு தெரியாது, ஏன்டா விளக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்கறான். இந்த பொண்ணு தெரியாதான்னு கேட்கறான். இது வந்து சிவாவினுடைய சகோதரி அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்டா கையில விளக்கு வச்சிருக்கு, அது நைட்டை கண்டா பயம்பா, அதனால விளக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அவ யாரு, சிவாவினுடைய இவ யாருன்னு சொல்றேன். யார் அந்த பொண்ணு சில மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, சில தாண்டா இது, கையில விளக்கு எதுக்கு வச்சிருக்கேன், நைட்டு அதாவது இருட்ட பார்த்தா பயம், அதனாலதான் கையில விளக்கு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரேன். இவ யாருன்னு கேக்குறேன், சிவாவினுடைய சகோதரி அப்படின்னு நான் சொல்றேன். யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து சிவாவினுடைய சகோதரிடா அப்படின்னு சொல்றேன். ஓகே, சிவாவினுடைய இது வந்து சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா, இது சப்ஜெக்ட் வேர்ப்னு பார்த்துட்டு இருந்தோம். சப்ஜெக்ட்னு இது சப்ஜெக்ட், இது வேர்பு, இது வந்து காம்ப்ளிமெண்ட், அதாவது இது ஒரு நவுன் சொல்லலாம். இது வந்து ஒரு பெயர் சொல், பிரதி பெயர்னு சொல்லுவாங்க. இந்த மை அப்படின்னா வந்து என்னுடைய அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். இப்ப வந்து சிவாவினுடைய சகோதரின்னு சொல்லணும். என்னுடையன்னு சொல்லுச்சுன்னா மைன்னு சொல்லுவேன். உன்னுடையன்னு சொன்னா யுவர்ஸ்ன்னு சொல்லுவேன். அவனுடையது அப்படின்னா வந்து ஹீஸ்ன்னு சொல்லுவேன், ஹிஸ்ன்னு சொல்லுவேன். அவளுடைய அப்படின்னா வந்து ஹெர்ன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. ஆனா வந்து சிவாவினுடையதுன்னு சொல்லணும். இதை எப்படி சொல்றது? இது ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானுங்க, ஒண்ணுமே இல்ல. சி இஸ் நம்ம போட்டோம், சி இஸ் யாருடைய, சி இஸ்ன்னு எழுதிட்டோம். சி இஸ் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, சப்ஜெக்டும் வேர்பும் கிடைச்சிருச்சு. மூணாவதா என்ன தேவை அப்படின்னா, யாருடைய சகோதரி, சிவாவினுடைய சகோதரி. கசின் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அந்த சிஸ்டர்னு வச்சுக்க, சகோதரி கூட சிஸ்டர்னு வச்சுக்க. சி சிஸ்டர், சிஸ்டர்னு லாஸ்ட்ல இருக்கட்டும். இந்த இடையில இன்னொரு வார்த்தை வரணும்ல, சிவாவினுடைய சொல்லுவாங்க, அதுக்கு வந்து சிவாஸ் அப்படின்னு வரும். இத வந்து இப்படி எழுதலாம், சி அப்படி சப்ஜெக்ட், இது வேர்பு, இது வந்து ரெண்டு, சிவாவினுடைய சகோதரி, இது சப்ஜெக்ட், இது வேர்புன்னு சொல்லுவாங்க. இது காம்ப்ளிமெண்ட். யாருடைய அப்படி இந்த அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போடுறோம்ல, சோ இது வந்து உடைய அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். யாருடையதோ அவருடையது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஇஸும் நம்ம என்ன பண்ணணும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சிஇஸ் அப்படின்னா வந்தா வேர்பா தானே வரும். இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரபி போட்டு இது வந்து வேர்பு தானே சொல்லுவாங்க. அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டா வேர்பா தானே இருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்டா வந்தா வேர்பு, இது வந்து தேர்டா வருது. தேர்டு, இது ஃபோர்த். இந்த எஸ் வந்து ஃபோர்த்தா வருதுனால இந்த ஃபோர்த்தா வந்துச்சுன்னா உடைய அப்படிங்கிறது மீனிங் குறிக்கும். சிவாவினுடைய, அன்புவினுடைய, இந்த மாதிரி யார் ஒரு விக்கியினுடைய இப்படிங்கிறத, இந்த விக்கி அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ்னா விக்கியினுடைய சிஸ்டர், சி இஸ் விக்கிஸ் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பிறகு நம்ம கூட பார்த்துருப்போம், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கூட கேட்போம். நம்ம வந்து வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம் கேட்க மாட்டோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். அப்பாவினுடைய, இந்த இடத்துல என்ன வருதுன்னா அப்பாவினுடைய பெயர் என்ன, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் இஸ். இந்த இடத்துல வர்றது என்ன மீனிங் குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன். இந்த இடத்துல ஃபோர், இந்த எஸ் வந்து, இந்த அப்பாஸ்ட்ரபி எஸ் வந்து உடைய அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். இந்த அப்பாஸ்ட்ரபி எஸ் வந்து உடைய அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டா போட்டு ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த உடைய, மை, என்னுடைய, உன்னுடைய அப்படிங்கிறது சும்மா லைட்டா ஞாபகம். சி சிவா சிஸ்டர்,
இந்த பைக் that is மோகன்ஸ் பைக். who is that bike அப்படின்னு கேக்குறீங்க. who is that bike அப்படின்னு கேக்குறீங்க. இது வந்து மோகனோட பைக். மோகன் that is subject, இந்த s வந்து verb, இந்த மோகன்ஸ் அப்படிங்கிறது உடைய, மோகனினுடைய வாகனம், பைக் அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கும். இப்ப வந்து who is he அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். who are they, அவங்க யாரு. இந்த இடத்துல who is வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல are எதுக்காக வந்துருதுன்னா இது வந்து ப்ளூரலா இருக்கு. they are we are அப்படின்னு படிக்கையில are தான் வரும் அப்படிங்கறத பார்த்தோம்னா சோ அதை லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு நானும் ஃப்ரெண்டை தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கையில ரொம்ப அவங்களோட ஒரு குடும்பம் இருக்குது. இது யாருன்னு கேட்க தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ், அவங்க எங்க சொந்தக்காரங்க, தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். இது யாருன்னு கேட்கறான். ஸோ இவங்க யாருன்னு ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்கறான். தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆயிட்டு இருக்கேன். ஸோ ரிலேட்டிவ் தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எழுதிலாம். அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இது வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. என்னுடைய இந்த மை அப்படிங்கிறது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹூ இஸ் ஹீனா என்னன்னு பாத்துட்டோம். ஹூ இஸ் ஹீனா அவர் யாருன்னு கேட்டாங்க. ஹூ இஸ் ஹீனா கேட்டோம், அவ யாருன்னு கேட்டா. சோ ஒரு ஹூ ஆர் தே அவங்க யாருன்னு கேட்டோம், அதுக்கான ஆன்சரும் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே வேகமா போயிட்டு இருக்குங்க. அப்படியே வேகமா போயிட்டு இருக்கேன். நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒதுங்கினேன். செல்ஃபி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல ஓரமா ஒதுங்கையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னோட கிளாஸ்மேட், அந்த பைக்ல போயிட்டு இருந்தாலங்க, அந்த கிளாஸ்மேட் வந்து ஒரு கொடுத்தா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து ஒரு பைக்ல ஒரு ஏத்துனா பாரு, கீழே விழுந்துட்டேன். சரி கீழே வந்து மயக்கமாயிட்டேன். எந்திரிச்சு கேக்குறேன், எந்திரிச்சவன பாக்குறேன். ஹூ ஆம் ஐன்னு கேக்குறேன். ஹூ ஆம் ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் யாரு. அட பாவி, இப்பதானடா பைக்ல வந்து இடிச்சவன கோமாக்கே போயிட்டானா, இவன் யாருன்னு கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹூமைன்னு சொல்லி ஜாக்கி சான் நடிச்ச படம் கூட ஒண்ணு இருக்கு. ஹூமையா, அந்த படமே ஹூமையா மாறிச்சு. அவன் பேர் கூட ஹூமை சொல்லுவான். நான் யாரு ஆமா நான் யாரு அப்படின்னு சொல்லிருக்கேன். யூ ஆர் மை ஃப்ரெண்டு, நீ என்னோட நண்பன்டா அப்படின்னு சொல்றான். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஒருத்தரை இன்னொருத்தருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் என்னோட ரிலேட்டிவ்ஸ், அந்த ரிலேட்டிவ்ஸ், இவன் வந்து இவனோட சிஸ்டர், அந்த சிஸ்டர், he is my sister, she is my cousin, she is my classmate, he is my roommate, he is my college mate, she is my colleague. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கலீக் அப்படின்னா வந்து இவர் என் கூட வேலை செய்யறவர், இவங்க எங்க சொந்தக்காரங்க, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரரு, இவர் என் கிளாஸ்மேட்டு, இவர் என் காலேஜ் மேட்டு. இந்த மாதிரி ஹூ அம் ஐ அப்படின்னா இவன் நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இவன் என்னோட சிஸ்டர், இவன் என்னோட பிரதர், சி இஸ் மை பிரதர், சி இஸ் மை சிஸ்டர். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் ஃபுல்லாத்தையுமே. This is A-65. Thank you for watching this video. Have a nice day.